இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா 3BHK. டைரக்டர் ஸ்ரீ கணேஷ், மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத், ஆக்டர் சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத், சைத்ரா, யோகி பாபு, சுப்பு பஞ்சு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2006 காலகட்டத்திலேருந்து 2027 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி கதை. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் சரத்குமார் மற்றும் தேவயானி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்களோட பசங்களான சித்தார்த் மற்றும் மீதா ரகுநாத் ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, புது வீடு வாங்கணும் அப்படின்றது தான் கனவு. அதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் தான் என்ன, அவங்க புது வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. சரத்குமார் இந்த படத்தில் வாசுதேவன்ற கேரக்டரில் குடும்பத் தலைவராக நடிச்சிருக்காரு. குடும்பத்துக்காக உழைக்கிறதுலையும் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலையும் அவர் கேரக்டர் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தேவயானி இந்த படத்தில் சரத்குமார் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்க சட்டிலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க கேரக்டர் இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். சித்தார்த் சரத்குமார் மற்றும் தேவயானி பையனாக நடிச்சிருக்காரு. ஒரு சில விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகும்போது அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டுறதுலையும் அப்புறம் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் மீதா ரகுநாத் இந்த படத்தில் சரத்குமார் மற்றும் தேவயானி பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீனில் அவங்க இமோஷ்னலாக சீன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்குது. சைத்ரா இந்த படத்தில் சித்தார்த் லவராக நடிச்சிருக்காங்க. சித்தார்த் எப்பப்பெல்லாம் டவுனாக இருக்காரோ மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. யோகி பாபு இந்த படத்தில் ஹவுஸ் ப்ரோக்கராக நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன் வராரு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபைனலி சதீஷ் இந்த படத்தில் சித்தார்த்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வராரு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கதையை விட்டு காணாமல் போயிடுறாரு. விவேக் பிரஸ்னா இந்த படத்தில் சித்தார்த்துக்கு ஆஃபீஸ் மேனேஜராக நடிச்சிருக்காரு. அவர் ஆட்டிடியூட் காட்டுறதுலையும் திமிரா பேசுறதுலையும் அந்த சீனில் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தில் சித்தார்த் ஸ்கூல் டேஸ் காட்டுறாங்க. அந்த சீனில் சித்தார்த் +2 ஸ்டூடெண்ட்டாகவே நடிச்சிருக்காரு. அவர் எங்கே தான் இருக்கார், இருந்தாலும் டேரக்டர் யோசிச்சிருக்கலாம், காலேஜ் ஸ்டேஜ்லேருந்தே காட்டிருக்கலாம். இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேலே சீரியல் பார்க்குற ஃபீல் தான் நமக்கு வருது. எல்லா கேரக்டரும் ஹாலில் நிற்கிறாங்க, ஒரு கேரக்டராக டைலாக் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சீரியல் பார்க்குற ஃபீல் தான் நமக்கு வருது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க வீடு வாங்க போகிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அதுக்கு மேலே தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆடியன்ஸுக்கு இவங்க எப்போ வீடு வாங்குவாங்க அப்படின்ற ஃபீல் தான் வரணும். ஆனால் ஆடியன்ஸுக்கு இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஃபீல் தான் வந்துக்கிட்டே இருக்குது கதை ஃபுல்லாக. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் சித்தார்த் அவருடைய ஐடி ஜாபை விட்டுட்டு அவர் பிடிச்ச வேலையான மெக்கானிக்கல் ஜாபை கரியர் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போயிடுறாரு. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. டைரக்டர் ஸ்ரீ கணேஷ், இவர் இதுக்கு முன்னாடி 8 தோட்டாக்கள், குருதியாட்டம் இந்த படம்லாம் எடுத்திருக்காரு. இந்த மூவி ஃபீல் குட் மூவியாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அட்ஜஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிற சீனு, வீடு தான் மரியாதை அப்படின்னு சொல்கிற சீனு, நீங்கள் டிராவிட் ஃபேன்ப்பா நான் தோனி ஃபேன்ப்பா அப்படின்னு சொல்கிற சீனுன்னு டைலாக் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேஜிங்காக கொண்டு போன டைரக்டர் செகண்ட் ஹாஃபில் அவங்களுடைய லைஃபோட ஸ்ட்ரகிளை வச்சு கதையோட ரூட்டியை மாற்றிட்டாரு. சீரியல் மோடுக்கு இந்த கதையை மூவ் பண்ணிட்டாரு. சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் பி கிருஷ்ணன் அண்ட் ஜித்தின் இந்த படத்தில் 3 ஸ்டேஜ் காட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத் இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. கனவெல்லாம்ன்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. சரத்குமார் ரீசெண்ட் இயர்ஸில் போர் தொழில் நடித்தார். அதுக்கப்புறம் நிறைய போலீஸ் ஸ்டோரி தான் நடித்தார். இந்த மூவி அவருடைய கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். சித்தா மூவிக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவி பெருசாக நடிக்கல. இந்த மூவியில் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஃபேமிலியும் வீடு வாங்கணும் அப்படின்றது தான் கனவாக இருக்கும். அந்த பிளாட்டை வச்சு தான் படத்தை எடுத்திருக்காங்க. படம் எடுத்ததுலாம் ஓகே தான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதை எங்கெங்கேயோ டைவெர்ட் ஆகி ஆவரேஜ் வாட்சாக முடிஞ்சது இந்த 3BHK. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.